M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம +2 CBSல இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். நான் உங்க ஹரி. நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்ன ப்ரூவ் பண்ணணும்? cos inverse of 4/5 plus cos inverse of 12/13 is equal to cos inverse of 33/65 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். பண்ணுவோம். LHSல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த LHS அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற விதமா ப்ரூவ் பண்ணுவோம். LHS RHS அப்படின்னு பண்ண வேணாம். let A is equal to cos inverse of 4/5 அப்படிங்கிறது. இப்போ cos இந்த பக்கம் வந்துடும். so cos A is equal to 4/5. so sin A is equal to root of 1 minus cos square A அப்படிங்கிற ஃபார்முலா. அப்ப sin A உன்னுடைய வேல்யூ எவ்வளவு வரும் அப்படின்னா எனக்கு 3/5 கிடைக்கும். அடுத்தது B is equal to cos inverse of 12/13 எடுத்துக்கிறேன். அப்ப cos B is equal to 12/13. அப்ப sin B அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5/13 கிடைக்கும். இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இந்த ரிசல்ட் எனக்கு சைட்ல தெரியணும் அவசியம். எனக்கு பிளஸ்ல இருக்கு. சோ எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும். cos of A plus B is equal to cos A cos B minus sin A sin B அப்படிங்கிறது ஃபார்முலா. cos A 4/5, cos B 12/13, sin A 3/5, sin B 5/13. 48/65 minus 15/65 கிடைக்கும். சேம் டினாமினேட்டர். so 48 minus 15 எடுத்துக்கங்க. so இப்போ என்ன வரும் எனக்கு? A plus B is equal, that is cos of A plus B is equal to 33/65 கிடைச்சிருச்சு. இப்போ A plus B is equal to cos inverse of 33/65. இப்படி A என்னன்னு வச்சிருக்கோம் நம்ம? cos inverse of 4/5. B என்னன்னு வச்சிருக்கோம்? cos inverse of 12/13 is equal to cos inverse of 33/65 அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்படிதான் ப்ரூவ் பண்ணும். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நெக்ஸ்ட் சம்மா அதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த ப்ரூஃப் ஒன்று இருக்கு. இதையும் பண்ணுவோம். முதல்ல அதுக்கு இதே மாதிரி என்ன செஞ்சு போறோம்? A is equal to cos inverse of 12/13 எடுத்துக்கோங்க. அப்போ cos A is equal to 12/13. எனக்கு ப்ரூஃப் சைன்ல இருக்கு. அப்போ சைனுக்கு ஆன்சர் வேணும். அப்போ sin A is equal to 1 minus cos square A போட்டீங்கன்னா 5/13 கிடைக்கும். அடுத்தது B is equal to sin inverse of 3/5 இருக்கு. அப்ப sin B அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 3/5, cos B னுடைய வேல்யூ 4/5 கிடைக்கும். இப்ப sin of A plus B ஃபார்முலா. sin A cos B plus cos A sin B formula. sin A 5/13, cos B 4/5, cos A 12/13, sin B 3/5. 20 divided by 65 plus 36 divided by 65, same denominator,
அப்ப 20 plus 36 எடுத்துட்டீங்க அப்படின்னா 56 கிடைக்கும். இது sin of a plus b. So a plus b is equal to sin inverse of 56 divided by 65. ஏவுக்கு பதிலா cos inverse of 12 by 13 plus b க்கு பதிலா sin inverse of 3 by 5. இதனுடைய வேல்யூ எனக்கு கிளியரா கிடைச்சிருச்சு. sin inverse of 56 divided by 65 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு எனக்கு. இது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரூஃப். ஸோ இதெல்லாமே அந்த ஃபார்முலாஸை நல்லா பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். 9th-லேருந்து 12th வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ட்ரிச்சியை பேஸ் பண்ணி ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லா போர்டுக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், MBA மேத்தமேட்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு, பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். நீங்க மேக்ஸ்ல நிறைய மார்க், நல்ல மேக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் இதோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.